வணக்கம். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் ஸ்பெஷல் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். ஒரு 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன தக்காளியும் பொடிசாக ஒரு 6 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பூண்டு 2 பூண்டு பல்லு நான் தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு வடகம், வெந்தயம் தேவைக்கேற்ப, பெருஞ்சீரகம், கடுகு போடுறவங்க போடுவாங்க, தேவையில்லைனாலும் விட்டுடலாம். அதே மாதிரி பச்சை மிளகாய் நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஒரு 12-13 பச்சை மிளகாய் கீறி விட்டுருக்கேன். இதுக்கு நாங்கள் சிங்கப்பூரில் மிளகாய்த்தூள், மீன் மசாலா தூள், மல்லித்தூள் இது 3 சேர்ந்த மாதிரி நாங்கள் அதுக்கு அது ஒரு மிக்சராக போடுவோம். நாங்கள் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. வானல் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். போதும். நம்ம அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி புளி தேவைக்கேற்ப ஊற வச்சுக்கிறோம். முதல்ல தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் எதுக்காக போடுறோம்னா புளி சேர்க்குறோம். புளி உடம்புக்கு ஹீட்டு. வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரும். இது நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வெந்தயத்தை போட்டுட்டு அடுத்து வடகம் தேவைக்கேற்ப வடகம் போடுறோம். தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கிறோம். பூண்டு தாளிக்கும் போதே போட்டிங்கன்னா அதோட மனம் இன்னும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயும் வதக்கும் போதே போட்டுக்கிறோம். பெருஞ்சீரகம் சும்மா 4 போட்டுக்கிறோம். கடுகு போடணுன்னா போட்டுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு வருது. பூண்டோட நிறம் அப்படியே கொஞ்சம் மாறுது. பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுறோம். வழக்கமாக வீட்டில் பார்த்தா வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போடுவாங்க. நான் நல்லா வெங்காயம் தக்காளி 2த்தையும் பொடிசாக நறுக்கி நல்லா ரொம்ப நேரம் வதக்கணும். வதக்கிறதுலே பார்த்திங்கன்னா நல்லா அது அரைச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணோன்னா எனக்கு இன்னும் ஒரு டேஸ்ட் கிடைக்கிது மீன் குழம்புக்கு. வெங்காயம் வதக்கும் போது நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அந்த மாதிரி வதங்கும் போதே போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நான் இப்போ கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். சரி, வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 5 நிமிஷமாக இதை வதக்கிட்டேன். நல்லா பெருசாக இந்த வெங்காயம் இப்போ வதங்கி நல்லா கொஞ்சம் சின்னதாக அரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம தக்காளியை போட்டு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கணும். இன்னும் ஒரு 6 தக்காளி எடுத்துருக்குறேன். எனக்கு இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு உப்பு முதலே கரெக்டான அளவு போட்டுட்டிங்கனாக்கா குழம்பு அந்த பக்குவமான ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதுவும் நீங்கள் வதக்கும் போதே போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும். நான் என்னோடய தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி நம்ம வதக்கிறதுலே மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி ஆகிடணும். ஓரளவுக்கு நான் இப்போ வதக்கிட்டேன். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும்.
இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து இப்போ அரைச்ச மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ஃபீல் கிடைக்கிது அவங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 12 நிமிஷம் வதக்கியிருக்கேன் இந்த வெங்காயத்து தக்காளி மட்டும். இந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்கி சமைச்சாதான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் மீன் குழம்பு. இந்த காலத்து பெண்கள்லாம் அப்படியே நம்ம பற்ற வைக்கிறாங்க, தாளிக்கிறாங்க, குழம்பு இறக்கி வச்சிடுறாங்க. அப்புறம் எங்கே வந்து டேஸ்ட்டு கிடைக்கும்? நம்ம அம்மா பாட்டிலாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தாங்க. இந்த காலத்துலலாம் ருசினா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு நம்ம வீட்டு பெண்களுக்கு. நல்லா இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் குழம்பு தூள் போட போகிறேன். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா மல்லி மிளகா எல்லாம் சேர்ந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சிருப்பாங்க. எங்களுக்கு சிங்கப்பூருக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான மிளகாத்தூள் கிடைக்கிறது கிடையாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி மிளகாத்தூள் தனியாக, மீன் குழம்பு தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக வாங்கி வச்சுப்போம். மீன் குழம்பு தூள் இது வந்து காரம் அந்தளவுக்கு போடாது. அதனால் இது நம்ம நிறையா போட்டோன்னா குழம்புல வந்து ஒரு கட்டியான குழம்பு நல்லா கட்டியாக கிடைக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த மீன் குழம்பு தூள். தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறோம். அடுத்து மல்லித்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டோன்னா மல்லித்தூள் ஒரு 3.5 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடணும். போதும். என்ன அதிகமாக எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு சமைக்கிறோம் 2 வேளைக்கு. அதனால் அப்படி அதிகமாக தெரியும் உங்களுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதையும் நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வராது, குழம்புல அந்த மிளகாத்தூள் தெரியாது. அதனால் நல்லா வதக்கி பெரட்டிக்கணும் மிளகாத்தூளை. மிளகாத்தூளை வந்து வதக்கியாச்சு. அதோட ஸ்மெல்லாம் இதுக்கு மேலே தெரியாது. கிட்டத்தட்ட நான் இதை வந்து ஒரு 4 நிமிஷம் வதக்கியிருக்கேன் இந்த மிளகாத்தூளை போட்டதுலேருந்து. இப்போ எல்லாம் அரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம், பூண்டு மட்டும்தான் இப்போ தெரியுது ஓரளவுக்கு நம்மளுக்கு. இந்த அளவுக்கு ஒரு மிக்சர் ஆகிடுச்சுன்னு தண்ணியே ஊற்றிக்க போகிறோம். புளி தண்ணி வந்து உங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. எவ்வளோ குழம்பு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 10 பேருக்கு வைக்கிறதால ஒரு பெரிய எலுமிச்சை மரம், அதில் ஒரு 1.5 அளவுக்கு எலுமிச்சை மரம் 1.5 அளவுக்கு நான் எடுத்து உருண்டையாக ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடுவாங்க. எவ்வளோ கட்டி பதமாக இருக்குது பார்த்தீங்களா அடியில் அந்த ஒரு மிக்சடு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து வெறும் புளி தண்ணி, வெங்காயம் தக்காளி இதுதான் இருக்குது. இப்போ தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு வச்சுட்டோம். இது நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ருசி கொடுக்கும். நல்லா பொறுமையாக கொதிக்க விடுங்க.